நீங்கள் எலக்ட்ரிக் பைக்கை விரும்புகிறவராக இருக்கலாம், இல்லை வெறுப்பவராக இருக்கலாம், இல்லை ரூ. 500 கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் பைக்காக ஆர்வத்தோட காத்திருப்பவராக இருக்கலாம். இல்லை என்னோட வாழ்க்கையில் நான் எலக்ட்ரிக் பைக்கே வாங்க மாட்டேன், தொலைதூர பயணத்துக்கு இது சரி வராது, பேட்டரி ரிப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அதிகமாக வரும், அந்த மாதிரி எண்ணங்கள் கொண்டவராக இருக்கலாம். உங்களோட வெறுப்பு எண்ணங்கள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இந்த வீடியோவை திறந்த மனநிலைமையில் பார்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த வீடியோவோட உண்மை தன்மை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லியும் கேட்டுக்கிறேன். ஒரு எலக்ட்ரிக் வண்டியை மேலோட்டமாக பார்க்கும்போதோ, இல்லை இதோட விளம்பரங்களில் ஆடம்பர தோரணையாக காட்டக்கூடிய ஒரு விஷயம் இது க்ரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சுற்றுச்சூழலுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி. நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போதும் அப்படி தான் தெரியும். ஒரு பெட்ரோல் இன்ஜின் அதிலேருந்து புகையை வெளிப்படுத்தும். அதே இந்த எலக்ட்ரிக் பைக்கில் எந்த விதமான புகையும் வெளிப்படாது. சுற்றுச்சூழலுக்கு உகந்தது அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு இது மட்டுமே போதுமானதாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. இதோட உண்மை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவில் பெட்ரோல் பைக்குக்கும் எலக்ட்ரிக் பைக்குக்கும் ஒரு வருஷத்தோட எரிபொருள் செலவு என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சாதாரண மனிதர் ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் ஓட்டுறாரு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 7300 கிலோமீட்டர் ஆகுது. ஸோ அதே மாதிரியே இங்கேயும் எடுத்துக்கலாம். பெட்ரோல் பைக்கு ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் ஓட்டுறாரு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 7300 கிலோமீட்டர் ஆகுது. ஸோ இந்த 7300 கிலோமீட்டருக்கு எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த கார்பன் டை ஆக்சைடை கணக்கிடுறதுக்கு BS6 ஸ்டாண்டர்ட் படி, அதாவது கவர்மெண்ட்டோட BS6 ஸ்டாண்டர்ட் படி ஒரு டூ வீலர் இருக்குது அப்படின்னா அந்த டூ வீலரோட எமிஷன் வந்து அதிலேருந்து வெளிப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அளவு 1 கிராம் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு தாண்டக்கூடாது. அதாவது 1 கிலோமீட்டர் அந்த வண்டி ஓடுது அப்படின்னா அதிலேருந்து வெளிப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அளவு 1 கிராமுக்கு மிகாமல் இருக்கணும். அப்படி 1 கிராமை தாண்டிச்சு அப்படின்னா அது BS6 அப்படின்ற கேட்டகரியில் வராது. சரி, நம்ம ரோடில் ஓடக்கூடிய எல்லா வண்டிகளும் BS6 கிடையாது. அதனால் நம்ம 1 கிராம் அப்படின்றத கணக்காக எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளது BS4, 3, 2 இந்த ஸ்டாண்டர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம கணக்கில் வைக்கும்போது ஆவரேஜாக 5 கிராம்ஸ் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு நான் எடுக்கிறேன். அதாவது ஒரு டூ வீலர் 1 கிலோமீட்டர் ஓடும்போது அதுலேருந்து 5 கிராம் அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படுது அப்படின்னு சொல்லி நான் கணக்கில் எடுக்கிறேன். ஒரு கிலோமீட்டருக்கு 5 கிராம் அப்படின்னா 7300 கிலோமீட்டருக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா 36,500 கிராம் வருது. அதாவது 36.5 கிலோகிராம் வந்து வரும். தமிழ்நாடு அரசோட புள்ளி விவரத்தின்படி இதுவரைக்கும் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கக்கூடிய டூ வீலரோட எண்ணிக்கை என்னன்னு பார்த்தோம்னா 2.5 கோடியை நெருங்குது. ஆனால் அட் அ டைமில் வந்து இந்த 2.5 கோடி வண்டியும் ரன்னிங்கில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இருந்தாலும் நம்ம கணக்குக்காக 2.5 கோடினே எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2.5 கோடி வண்டியும் ஒரு வருஷத்துக்கு 7300 கிலோமீட்டர் ஓடிச்சு அப்படின்னா அதனால் வெளிப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அளவு என்னன்னு பார்த்தோம்னா 100 கோடி கிலோகிராம் அளவு கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளிப்படும். இப்போ எலக்ட்ரிக் பைக்குக்கு வருவோம். அதே 7300 கிலோமீட்டர் ஒரு எலக்ட்ரிக் பைக்கில் ஓடுது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கார்பன் டை ஆக்சைடோட வெளிப்பாடு இந்த எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்த வரைக்கும் 0 அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. இந்த எலக்ட்ரிக் பைக்குக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் எலக்ட்ரிசிட்டி. இந்த எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திய அரசாங்கத்தோட டேட்டா படி இந்த எலக்ட்ரிசிட்டி 60% நிலக்கரியிலேருந்து வருது இந்தியாவில். இந்த நிலக்கரியிலேருந்து வருது அப்படின்றது இந்த நிலக்கரியை எரித்து அதுலேருந்து தண்ணியை சூடாக்கி ஆவியாக்கி அதை டர்பைனில் கொடுத்து அதுக்கப்புறமா எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. இந்த நிலக்கரியை எரிக்கும் போது அதுலேருந்து பயங்கரமான கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளிப்படும். இந்த கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு வெளிப்படும் அப்படின்ற கணக்கீடை வந்து அரசாங்கமே கொடுத்துருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த அளவு எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கார்பன் டை ஆக்சைடோட அளவும் வந்து மாறுபடும். இது வந்து 1.1லேருந்து 0.7 வரைக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கிலோகிராம். ஒரு kWh, அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ஒரு யூனிட்டுக்கு எந்த அளவு கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளிப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ 1.1 அப்படின்னா 1.1 கிலோகிராம் அளவு கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு யூனிட் தயாரிக்கும் போது வெளிப்படுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது நம்ம வந்து தோராயமாக 1 கிலோகிராம் அளவு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த 7300 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு எவ்வளவு யூனிட் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே கணக்கு பண்ணியிருந்தோம். 486 யூனிட் எடுக்கும் இந்த எலக்ட்ரிக் பைக்கில். ஒரு யூனிட்டுக்கு 1 கிலோகிராம் அளவுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படுது அப்படின்னு சொல்லி வச்சோம்னா 486 யூனிட்டுக்கு கிட்டத்தட்ட 486 கிலோகிராம் அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளிப்படும். உடனே நீங்கள் கேட்கலாம், 60% தானப்பா நமக்கு தெர்மல் பவர் ஸ்டேஷன், அதாவது 60% தானே நம்ம நிலக்கரியை வச்சு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறோம். ஸோ அப்போ அந்த டோட்டல் யூனிட்டில் 60% தானே நம்ம கணக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம 60% எடுத்தாலும் 291 கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு வெளிப்படும் இந்த 7300 கிலோமீட்டருக்கு. ஸோ இப்போ பிரச்சனை எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறது தான் இல்லையா? ஸோ அந்த 60%த்தையும் நம்ம ரினியூவபிள் எனர்ஜியாக மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த 60% மொத்தமாக எலிமினேட் ஆயிருமே இந்த கார்பன் டை ஆக்சைடு ஜென்ரேஷனில் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இது எல்லாத்தையும் ரினியூவபிள் எனர்ஜியாக மாற்றுறதுல உள்ள பிரச்சனை இதோட காஸ்ட்டு. இந்த 60%த்தையும் நம்ம ரினியூவபிள் எனர்ஜியாக மாற்றுறோம் அப்படின்னா அதுக்கான காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இமீடியட்டாக மாற்றுறது அப்படின்றது வாய்ப்பே கிடையாது. ஸோ இதை மாற்றுறதுக்கு குறைஞ்சது 20 வருஷமாவது ஆகும்.
அப்படி நம்ம எல்லாத்தையுமே ரினியூவபிள் எனர்ஜியாக மாற்றினாலும் நமக்கு ஜென்ரேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிசிட்டி நம்ம இப்போ கொடுக்குற விலையை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கும். அது ஏன் அப்படின்றத நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு வருவோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 2.5 கோடி வண்டியையும் நம்ம எலக்ட்ரிக் வண்டியாக மாற்றிட்டோம் அப்படின்னா இதில் வெளிப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அளவு என்னன்னு பார்த்தோம்னா 727 கோடி கிலோகிராம் அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளிப்படும். பெட்ரோல் இன்ஜினில் எவ்வளோ பார்த்தோம்? 100 கோடி கிலோகிராம், கிட்டத்தட்ட 7 மடங்கு அதிகமாக வருது. சரி, 2.5 கோடியும் மாறாது அப்படின்னா கூட 1 கோடி வண்டி வந்தால் கூட 290 கோடி கிலோகிராம் அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளிப்படும். அதுவும் வந்து 100 கோடியை கம்பேர் பண்ணும்போது டபுளாக தான் வருது. சரி, அடுத்த பிரச்சனைக்கு வரும். இந்த லித்தியம் அயான் பேட்ரி. இந்த லித்தியம் அயான் பேட்டரியை யூஸ் பண்ணி தான் நம்ம எலக்ட்ரிசிட்டியை பைக்குக்கு கொடுத்து திரும்ப பைக்கை சார்ஜ் பண்ணி நம்ம லித்தியம் அயான் பேட்டரியிலேருந்து இந்த பைக்கை பயன்படுத்துகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பைக்கும் எலக்ட்ரிக் பைக்காக மாறிடும் அப்படின்ற பட்சத்தில் இந்த லித்தியம் அயான் பேட்டரியோட பயன்பாடு ரொம்ப அதிகரிச்சிடும். இதோட டிமாண்டும் வந்து ரொம்ப அதிகமாகிடும். எதனால் அப்படின்னா இப்போ 2.5 கோடி பைக்கு எலக்ட்ரிக் பைக் இருக்குது அப்படின்னா இந்த லித்தியம் அயான் பேட்டரியோட தேவை வந்து கிட்டத்தட்ட 8லேருந்து 10 கோடி வரைக்கும் இருக்கலாம். எதனால் இவ்வளோ அதிகமாக தேவைப்படுதுன்னு பார்த்தோம்னா இந்த பேட்டரியை நம்ம ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வாழ்க்கை பூரா வந்துகிட்டே இருக்க போகிறது கிடையாது. எப்படினாலும் இந்த பேட்டரியை நம்ம ரிப்ளேஸ் பண்ணணும். அது வாரண்ட்டி பீரியட்லேயும் இருக்கலாம், இல்லை வாரண்ட்டி முடிஞ்சும் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் இந்த பேட்டரியை ரிப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய பைக் மாடல்ஸில் வந்து அல்டர்னேட்டிவ் பேட்டரி சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்க. அதாவது ஒரு பேட்டரி சார்ஜிங்கில் இருக்கும், இன்னொரு பேட்டரியை நம்ம எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பேர் பேட்டரியோட தேவை, இந்த மாதிரி இந்த பேட்டரியோட தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாகும் போது என்ன பிரச்சனை வரும் தெரியுமா? இந்த லித்தியம் எப்படி வெளியில் எடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டரில் இந்த லித்தியம் வந்து மிக்ஸ் ஆகியிருக்கும். ஸோ அந்த வாட்டரை வெளியில் எடுத்து உப்பளங்கள் வெட்டி நம்ம உப்பு எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி பெரிய பெரிய குளங்களை வெட்டி அதில் இந்த தண்ணியை போட்டு இந்த தண்ணி எவாப்ரேட் ஆகி போனதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய உப்புலேருந்து பிரித்து எடுக்கக்கூடியதான் இந்த லித்தியம் அப்படின்றது. இது ஒன்றும் பெரிய ப்ராசஸ் இல்லையே, நம்ம சாதாரணமாக உப்பு எடுக்கிற மாதிரி தானே இதை எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். இந்த லித்தியம் அப்படின்றது நம்ம சாதாரணமாக போர் போட்டு எடுக்கிற போது வர்ற தண்ணியில் கிடைக்கக்கூடியது கிடையாது. இது வந்து அதுக்கும் ஆழமாக வந்து தண்ணியை எடுக்கணும். அதாவது இந்த லித்தியம் எங்கே இருக்குதோ அந்த தண்ணி வர்ற வரைக்கும் வந்து போர் போடுவாங்க. ஸோ அது எவ்வளவு ஆழம் அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்மளோட பைக்கில் பயன்படுத்தப்படுற பேட்டரியில் எந்த அளவு லித்தியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது 100% வந்து லித்தியம் இருக்காது, 7% மட்டும்தான் லித்தியம் இருக்கும். இந்த 7% அப்படின்றது இப்போ ஒரு பைக்கோட பேட்டரியோட வெயிட்டு 8 கிலோ இல்லை 6 கிலோ இருக்குது அப்படின்னா அதில் சராசரியாக 400லேருந்து 500 கிராம் அளவுக்கு வந்து இந்த லித்தியம் வந்து இருக்கும். சரி, இந்த 500 கிராம் லித்தியமை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1000 லிட்டர் தண்ணி வந்து தேவை வெறும் 500 கிராம் லித்தியம் எடுக்கிறதுக்கு. அப்போ ஒரு டன் லித்தியமை நம்ம வெளியில் எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் லிட்டர் தண்ணி வந்து நமக்கு தேவை. இப்போதைக்கு லித்தியமை அதிகபட்சமாக தயாரிக்கிற 3 இடங்கள் சிலே, பொலிவியா, அர்ஜென்டினா அப்படின்ற 3 கண்ட்ரி தான் அதிகபட்சமாக தயாரிக்கிறாங்க. ஸோ இதோட டிமாண்ட் எப்போ அதிகரிக்குமோ அப்போ இதோட தயாரிப்பும் வந்து அதிகரிக்கும். அது எங்கே வேணால் தயாரிக்கலாம், நம்ம மண்ணிலே கூட தயாரிக்கலாம். நம்ம மண்ணில் தான் எல்லாமே இருக்குமே. அதை எப்போ கண்டுபிடிக்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த லித்தியம் தயாரிக்கும் போதோ இல்லை லித்தியம் அயான் பேட்டரி தயாரிக்கும் போதோ வெளிப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அளவு நார்மல் பெட்ரோல் இன்ஜின் பைக்கு தயாரிக்கும் போது வெளிப்படக்கூடிய அளவை விட 7 மடங்கு அதிகமாக இருக்கும். இது ஏன் நம்ம அதிகபட்சமாக தயாரிக்கணும்? நம்ம ஒரு பேட்டரியை தயாரித்து அதை ரீசைக்கிள் பண்ணவோ இல்லை ரிப்பேர் பண்ணவோ பண்ணி நம்ம மறுபடியும் பயன்படுத்தலாமே அப்படின்ற மாதிரி தோணும். இந்த லித்தியம் அயான் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இது தனிப்பட்ட ஒரு செல்லாக வந்து இயங்குறது கிடையாது. அதே மாதிரி ஒரு பல்ஜான ஒரு பெரிய செல்லாகவும் இவங்க உருவாக்குறது கிடையாது. இவங்க பயன்படுத்துகிறது காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ். இந்த காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ் அப்படின்றது நிறைய பேட்டரிஸை சீரீஸாகவும் பேரலாகவும் கனெக்ட் பண்ணுறது மூலமாக இதோட வோல்டேஜையும் அதே மாதிரி ஆம்பியரை வரையும் அதிகப்படுத்தி அதிலேருந்து பவரை நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் இருக்கக்கூடிய மெயினான பிரச்சனை என்னென்னா நம்ம சீரீஸாகவும் பேரலாகவும் பயன்படுத்தும் போது இதில் சீரீஸில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி டீக்ரேட் ஆச்சுன்னா கூட, அதாவது ஒரு பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாச்சுன்னா கூட அந்த என்டையர் செக்ஷனே வந்து வீணாக போயிடும். அந்த என்டையர் செக்ஷன் வீணாக அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்ஷனையாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒரு பேட்டரி பேக்கில் பிரச்சனை வந்தது அப்படின்னா அந்த பேக் ஃபுல்லாகவே வந்து ப்ராப்ளமாக தான் மாறும். இதை ரீசைக்கிள் பண்ணவும் முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அப்படி பண்ணும்போது இது வெடிக்கிற தன்மைக்கு போயிடுது. அதனால் இந்த லித்தியம் அயான் பேட்டரியை ரீசைக்கிள் பண்ணுறது வந்து இதுவரைக்கும் எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் கிடையாது. இதெல்லாம் முடியா, சுற்றுச்சூழல் எப்படியோ நாசமாக போகுது. அது ஸ்லோவாக போகுது பெட்ரோல் பைக்னால், இல்லை எலக்ட்ரிக் பைக்னால் கொஞ்சம் ஸ்பீடாக போகுது, அவ்வளோதான் வித்தியாசம். நான் ஒரு சாதாரண ஆள், எனக்கு இது எந்த விதத்தில் பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா ஸோ அதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு 7300 கிலோமீட்டர் எடுத்துக்கலாம் பெட்ரோல் பைக்லேயும் எலக்ட்ரிக் பைக்லேயும்.
இதோட ஒரு வருட எரிபொருள் செலவு பெட்ரோல் பைக்கை பொறுத்த வரைக்கும் 19,000 ஆகுது. அதே நம்ம எலக்ட்ரிக் பைக்கில் 3,000 இந்த யூனிட் சார்ஜஸ் வச்சு 3,000 நமக்கு ஆகுது. இந்த எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இது பெட்ரோல் பைக்கிலேருந்து விலை அதிகமாகவே இருக்கும். எதனாலனா இதோட பேட்டரி காஸ்ட் அதிகரிக்கிறதுனால இந்த எலக்ட்ரிக் பைக்கோட விலை வந்து பெட்ரோல் பைக்கை விட எப்போவுமே 30% அதிகமாகவே இருக்கும். அப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஏத்தர் 450Xோட விலை வந்து 1,66,000 ஆன் ரோடு ப்ரைஸ் ஆகுது. அதே டிவிஎஸ் என்டார்க்கு சேம் பிக்கப்பு சேம் லுக்கு எல்லாமே இருக்கக்கூடிய டிவிஎஸ் என்டார்க்கை வந்து நான் உதாரணமாக எடுத்திருக்கேன். ஸோ அந்த பைக்கோட விலை 1,20,000 அதிகபட்சமாக ஆகுது. ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 46,000 ஆகுது. ஸோ இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து லைஃப் லாங் வந்து இருக்க போகிறது கிடையாது. இதோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து 8 வருஷம் தான். 8 வருஷத்துக்கு மேலே இதை தூக்கி போட்டுறணும். ஸோ 8 வருஷத்துக்கு 46,000 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 5,000 கிட்ட வருது. ஸோ இந்த 3,000தோட நம்ம இந்த ஒரு வருஷ கணக்கு 5,000 ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பெட்ரோல் பைக்கில் பார்த்தோம் அப்படின்னா இதில் மெயின்டெனன்ஸ் இருக்குது. இந்த 7,300 கிலோமீட்டருக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எவ்வளோ வரும்னு பார்த்தோம்னா ஒரு 5,000 வரும். இந்த 5,000 அப்படின்றது நான் அதிகபட்ச விலையாக சொல்கிறேன். எக்கனாமி பைக்காக இருந்ததுன்னா இது குறையும். அதே ரேஸ் பைக்காக இருந்தது அப்படின்னா இது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 5,000 அப்படின்றது நான் ஆவரேஜாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட தனிப்பட்ட அனுபவத்துலேயும் நான் வருஷத்துக்கு 12,000 கிலோமீட்டர் ஓட்டுவேன். ஸோ அப்படி ஓட்டும்போது எனக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நான் சர்வீஸ் விட்டால் கூட எனக்கு சர்வீஸ் சார்ஜஸ் ஆவரேஜாக ஒரு 7,000 8,000 வரும் வருஷத்துக்கு. ஸோ எனக்கு 7,300 கிலோமீட்டருக்கு எனக்கு 5,000 அப்படின்றது அதிகம் தான். அடுத்ததாக எலக்ட்ரிக் பைக்கில் பேட்டரி இருக்குது. இந்த பேட்டரிக்கு 3 வருஷம் வாரண்ட்டி, இப்போ இல்லை 30,000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 வருஷம் வாரண்ட்டி அப்படின்றது தொடர்ந்துகிட்டே இருக்காது. ஏன்னா எலக்ட்ரிக் பைக் கம்பெனிக்காரங்களும் வந்து தொடர்ந்து இதை 3 வருஷம் வாரண்ட்டி கொடுக்க மாட்டாங்க. இந்த வருஷம் வந்து குறையும், 2 ஆகலாம், 1 ஆகலாம். இந்த 3 வருஷமே லைஃப் ஸ்பேனாக எடுத்துக்கிட்டால் கூட இந்த 3 வருஷத்தில் பேட்டரி நம்ம ரிப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 வருஷத்தில் 3.5 இயர்ஸில் இல்லை 4 வருஷத்தில் எப்படினாலும் நம்ம பேட்டரியை மாற்ற வேண்டியிருக்கும் கட்டாயமாக. ஸோ பேட்டரியை மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம பைக்கு என்ன ப்ரைஸுக்கு வாங்கினோமோ அதுலேருந்து 40% ப்ரைஸ் வந்து இந்த பேட்டரிக்காக மட்டுமே இருக்கும். எதனால் அப்படின்னா பைக்கில் இருக்கிறதே மெயினாக இருக்கிறதே 2 பார்ட்டு தான், ஒன்று மோட்டாரு, இன்னொன்று பேட்டரி. அதனால் 40% விலை வந்து இந்த பேட்டரிக்காக இருக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்டரியோட விலை 60,000 வருது. ஸோ நம்ம 60,000 எடுக்க வேணாம், ஒரு 50,000 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 50,000 எடுத்தோம் அப்படின்னா 3 வருஷத்துக்கு 50,000 அப்படின்னா ஒரு வருஷத்தோட காஸ்ட் வந்து இந்த எலக்ட்ரிக் பைக்கில் 16,000 வருது. சரி, இந்த 3ஐயும் ஆட் பண்ணி ஒரு வருஷத்தோட செலவு என்ன இந்த எலக்ட்ரிக் பைக்குக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து 24,000 ஒரு வருஷத்துக்கு வருது. அதே மாதிரி இந்த பெட்ரோல் பைக்கில் ஒரு வருஷத்தோட செலவு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ 24,000 வருது, மெயின்டெனன்ஸ் எல்லாமே சேர்த்து. அதே மாதிரி இந்த பெட்ரோல் பைக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ரீசேல் வேல்யூ அப்படின்றது உண்டு. நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்பில் இதுக்கு ரீசேல் வேல்யூ அப்படின்றது உண்டு. இந்த எலக்ட்ரிக் பைக்கில் ரீசேல் வேல்யூ அப்படின்றது சுத்தமாகவே கிடையாது. நீங்கள் 10,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கலாம், ஈவன் 1000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கலாம். நீங்கள் இன்னொருத்தட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா யாரும் உங்களை நம்பி, அந்த பேட்டரியை நம்பி, மோட்டரை நம்பி யாரும் உங்களை வாங்கவே மாட்டாங்க. வீடியோ வந்து ஏதோ ஏனோ தானோன்னு எடுத்த வீடியோ கிடையாது, வியூஸ்க்காக எடுத்த வீடியோ கிடையாது. 2 மாதமாக நான் வந்து பர்சனலாக நிறைய டேட்டாவை எடுத்து ஒவ்வொரு டேட்டாவும் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி அதோட சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பார்த்து அதிலிருந்து அத்தன்டிக்காக எடுத்த டேட்டா தான் வந்து இவ்வளோ நேரம் நான் கொடுத்தது. இந்த பெட்ரோல் பைக்கோட ப்ரைஸும் எலக்ட்ரிக் பைக்கோட ப்ரைஸும் வந்து ஈக்குவலாக வரணும் அப்படின்றதுக்காக நான் எதையுமே வந்து மேட்ச் பண்ணலை. என்ன ஒரிஜினலாக இருக்கோ அதில் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டது, அதே மாதிரி 60,000க்கு 50,000 பேட்டரி காஸ்ட் வரும் அப்படின்னு சொன்னது, இது எல்லாமே வந்து ஒரு காரணத்தோடு தான். ஏன்னா 3 வருஷத்துக்கு 60,000 அப்படின்னா நமக்கு 3 வருஷம் எக்ஸாக்டாக வரப்போகிறது கிடையாது, 4 வருஷம் வரலாம், இல்லை 4.5 வருஷம் வரலாம். அந்த கணக்குக்காக தான் நான் 10,000 குறைச்சி 50,000 போட்டேன். ஸோ எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நான் வந்து இதில் வந்து போட்டிருப்பேன். ஸோ அப்படி காரணத்தோடு எடுத்து போட்டதில் தான் ஆவரேஜாக 24,000 அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் எலக்ட்ரிக் பைக் வாங்காதீங்க, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், அதில் நான் தலையிட விரும்பலை. எனக்குமே வந்து எலக்ட்ரிக் பைக் வாங்கணுன்ற ஆசை இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு சைடு. ஆனால் நம்ம மேலே திணிக்கப்படுற சில பொய்கள், அதாவது சுற்றுச்சூழலை வந்து இது பாதுகாக்கும், இது வந்து காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம மேலே திணிக்கப்படுற சில பொய்களுக்கு பதில் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோ. அப்புறமா அந்த க்ரீன் எனர்ஜி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்குறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது வரைக்கும் எதிர்காலத்தை பற்றி எடுக்கப்பட்ட படங்கள், சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எவனுமே வந்து நம்மளோட எதிர்காலத்தை பச்சை பசேல்னு இருக்கிற மாதிரிலாம் எடுத்து வச்சிருக்க மாட்டான். ஏன்னா எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும் நம்ம அந்த பூமியை எவ்வளவு கண்டமாக்க முடியுமோ அவ்வளோ நாசமாக்கிட்டு நம்ம வேறு ஒரு கோளுக்கு தாவி போகிற மாதிரி தான் படங்கள் எடுத்து வச்சுருப்பாங்க. அதுதான் உண்மையும் கூட. அப்போ இந்த வார்த்தைகள் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, ஈகோ ஃப்ரெண்ட்லி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இந்த மாதிரி விஷயங்களுக்காகலாம் நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறது அப்படின்றது சரியானதாக எனக்கு தோணலை. இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.